வணக்கம் மக்களே, எல்லாரும் சும்மா இருக்கல. இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து சரஸ்வதி பூஜைக்கு வந்து சாமி கும்பிட்ட மத்தியெல்லாம் அதில் உள்ள சுண்டல், அப்புறம் சக்கரை பொங்கல், பூம்பருப்புலாம் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருந்து பார்த்துக்கோங்க. அதனால அதையும் திங்கணுமா. அதனால் நீ காலைல சாப்பாடு வந்து பெருசாக எதுவும் செய்யாமல் என்ன செஞ்ச மத்தியெல்லாம் கேப்ப மாவு இருந்ததில் அதில் வந்து கார பணியாரம் சுட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கு தொட்டுக்கிட்ட வந்து தேங்காய் சட்னி வச்சுட்டு இந்த கேப்ப மாவு பணியாரம் வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நேற்று வந்து சரஸ்வதி பூஜை வந்து சாமி கும்பிட்டோம் மத்தியில் எங்கள் வீட்டில். அதுதான் இது. நான் வந்து எப்போவுமே வீட்டில் வந்து பூம்பருப்பு மட்டும்தான் அரைப்பேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் அவல் பொரிகளில் இருக்குமா, அதை வச்சு ரொம்ப சிம்பிளாக சாமி கும்பிட்டுக்கிடுவேன். எதுக்காக செல்ஃபோன் வச்சுக்கோங்க, நம்ம யூடியூப் சேனல் செல்ஃபோனில் தானே இருக்குது. அப்போ அதை வச்சு சாமி கும்பிடும் பற்றியெல்லாம் அதனால் அதையும் வச்சாச்சு பார்த்துக்கோங்க கும்பிட. அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு ஸ்டேஷனில் இருந்துட்டு அங்கே சாமி கும்பிட்டு சக்கரை பொங்கல், சுண்டல் இதெல்லாம் கொண்டு வந்தாவோ பார்த்துக்கோங்க. எப்போவுமே மேக்ஸிமம் கொண்டு வந்துடுவாவோ வீட்டுக்கு வர்றதா இருந்ததுன்னா. அதனால் அப்புறம் அது வேறு கிடக்குமா. அதனால் வீட்லேயும் சுண்டல் செஞ்சால் அது யார் சாப்பிடுதோ. அதனால தான் எப்போவுமே வீட்டில் நான் பூம்பருப்பு செஞ்சுருவேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மத்தியான சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சோறு பொங்கிட்டு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடு குழம்பு வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வெள்ளைப்பூடு குழம்பு அவ்வளோ ருசியாக வந்திருந்தது. என் மவ சொன்னால், இம்மா மற்ற நாளை விட இன்றைக்கி ரொம்ப சூப்பராக வந்திருக்கலாமா குழம்பு அப்படின்னு. ஆமாட்டி, இப்படி கொஞ்சமாக ஊற்றி பிடிச்சி சாப்பிட்டாலே அவ்வளோ ருசியாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து தொட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தோரம் பருப்பை வந்து கடைஞ்சி தாளித்து வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்பளமும் கூழ் வத்தலும் பொரித்து வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோக்கு வந்து பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் வந்து போடுங்க மக்களே. எங்கள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.